50% வாக்குகளை பெற்றிருக்கிறது. இதில் குறிப்பாக நீங்கள் சொல்ல வேண்டும், இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் சொன்னார், ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற நீங்களே பொதுத் தேர்தலை போல சந்தித்து வெற்றி பெற்று விட்டு வாருங்கள் என்று சொன்னார். அண்ணன் உதயநிதி சொன்னார், தலைவர் என்ன சொல்லி இருக்கிறார் அந்த கட்டளை ஏற்று நீங்களே பாருங்கள் என்று சொன்னார். அவர்கள் எந்த அளவிற்கு எங்கள் மீது நம்பிக்கை வைத்து இதை சொன்னார்களோ, எந்த அளவிற்கு மக்கள் மீது நம்பிக்கை இருந்திருந்தால் எங்களை இப்படி வேலை பார்க்க சொல்லி இருப்பார்களோ, அது மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கிறது. அதனால வேறு யார் எவ்வளவு ஓட்டு வாங்கினாங்கிறத பத்தி எனக்கு கவலை இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் 3/4 வாக்குகளை பெற்றிருக்கிறது. இந்த வெற்றி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் உதயசூரியனுக்கும் சொந்தமானது. அதனால இதில் வெற்றியை பற்றி மட்டுமே பேசலாம், மற்றவர்கள் பேசுவதற்கு எனக்கு அவசியம் இல்லை. ஈரோடு கிழக்கு தொடருமா? கிழக்கு தொகுதி பார்முலா இனி தொடருமா? ஈரோடு கிழக்கு தொகுதி பார்முலாங்கிறது ஈரோடு நகரத்துக்குள்ள அதை நாங்க ஒர்க் அவுட் பண்ண முடிஞ்சது. ஆனா பல தொகுதிகள் கிராமங்கள் தோறு இருக்கும். அதனால இதெல்லாம் அலசி ஆராய்ஞ்சு எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக தலைமை கழகமும் எங்கள் அண்ணன் தலைவர் தளபதி அவர்களும் இளந்தலைவர் உதயநிதி அவர்களும் இதெல்லாம் கலந்து பேசி அதன் பிறகு அது சம்பந்தமாக முடிவெடுப்பார்கள். எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் மக்கள் நேரடியாக சந்திச்சு அவங்க குறைகளை நிச்சயமாக சார், நிச்சயமா ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். அதையெல்லாம் தீர்ப்பதற்கான பாடுபடுவோம். ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன், இதுவரையிலும் நீங்கள் ஈரோடு கிழக்கு தொகுதியில் கடந்த 2011-16 எம்எல்ஏவா இருந்தேன். அப்பொழுது கூட இப்படிப்பட்ட எம்எல்ஏ பார்த்திருக்க மாட்டீங்க. இந்த 1.25 வருடத்தில் நீங்கள் என்னை பார்க்க தான் போறீங்க. நிச்சயமாக என்னை பாராட்டுகிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக அமோக வெற்றி பெற்றிருக்கிறது. நாம் தமிழர் கட்சி 2ஆம் இடத்தை பிடித்திருக்கிறது. திமுக வெற்றி வேட்பாளர் சந்திரகுமார் பேசிய அந்த காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து செய்தியாளர் நந்தா இணைகிறார், அவரிடம் பேசலாம். நந்தா, 2026 தேர்தலுக்கான ஒரு முக்கியமான 2026 தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டமாக இந்த வெற்றி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் குறிப்பிட்டிருந்ததை பார்த்தோம். இந்த தேர்தல் வெற்றி அப்படிங்கிறது திமுகவுக்கு எந்த அளவுக்கு முக்கியமானது? நிச்சயமாக ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் கடந்த பிப்ரவரி 5ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்று தற்போது 17 சுற்றுகள் நிறைவடைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 1,14,000 வாக்குகள் பதிவான மொத்த வாக்குகளில் 75% வாக்குகளை திமுக அறுவடை செஞ்சிருக்கிறாங்க. வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. வெற்றி பெற்றிருக்கக்கூடிய வி.சி. சந்திரகுமார் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளையும் பார்த்தோம். அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சி டெபாசிட் இழக்கக்கூடிய அந்த இடத்தை இழந்திருப்பதாகவே பார்க்க முடிகிறது. 23,000 வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கிறது. அதே போல 6,000 வாக்குகளுக்கு மேல் பெற்று நோட்டா 3வது இடத்தில் இருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த வாக்குகள், அதாவது நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாக்குகள் ஒரு விபத்து அப்படின்னு வி.சி. சந்திரகுமார் சற்று நேரத்திற்கு முன்பு விமர்சன பார்வையை முன் வச்சிருந்தாங்க. அதே நேரத்தில் அந்த தொகுதியினுடைய திமுக முகமாக பார்க்கக்கூடிய அமைச்சர் முத்துசாமி நியூஸ் 18 தமிழ்நாடு கிடைத்த பிரத்யேக பேட்டியில் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாம் தமிழருக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாக்குகள் அப்படின்றது அதிமுக பாஜக வாக்குகள் கணிசமாக நாம் தமிழருக்கு சென்றிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நியூஸ் 18 தமிழ்நாடு கிடைத்த பேட்டியில் சொல்லியிருந்தாங்க. அதே நேரத்தில் 2026 தேர்தலையும் இந்த வெற்றி எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 90,000 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கிறார். ஈரோடு கிழக்கு தொகுதி இதுவரை சந்தித்திருக்கக்கூடிய தேர்தல்களில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வி.சி. சந்திரகுமார் வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்க முடியுது. மொத்தம் பதிவான வாக்குகளில் 1,14,000 வாக்குகளை அவர் பெற்று அறுவடை செஞ்சிருக்கிறார். தொடர்ச்சியாக களத்திலிருந்து செய்தியாளர்கள் பல்வேறு முக்கிய தகவல்களை உடனுக்குடனான முன்னணி நிலவரங்களை தொடர்ச்சியாக வழங்கி வராங்க. அந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில் தற்போது களத்திலிருந்து செய்தியாளர் குருசாமி இணைகிறார். குருசாமி, வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கு. வேட்பாளர் வி.சி. சந்திரகுமார் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளையும் பார்த்தோம். தொடர்ச்சியாக அங்க களத்தில் என்ன நிலவரம், விவரங்கள்? ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை தற்பொழுது இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கிறது. மொத்தம் 17 சுற்றுகள் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் 17 சுற்றுகளும் வாக்கு எண்ணிக்கையானது தற்போது நிறைவடைந்திருக்கிறது. குறிப்பாக இந்த 17வது சுற்று நிறைவில் திமுகவுடைய வேட்பாளர் சந்திரகுமார் 1,14,439 வாக்குகள் பெற்றிருக்கிறார். இதேபோன்று நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீதாலட்சுமி 23,810 வாக்குகள் பெற்றிருக்கிறார். இந்த வாக்கு எண்ணிக்கை இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கக்கூடிய நிலையில் வாக்கு எண்ணிக்கையின் பொழுது 3 இயந்திரங்கள் பேட்டரி பிரச்சனை காரணமாக பழுதடைந்திருக்கின்றன. அவற்றை உடனடியாக வாக்கு எண்ணிக்கையில் ஈடுபடுத்த முடியாததன் காரணமாக அதை தனியாக எடுத்து வைத்திருக்கிறார்கள். தற்பொழுது அந்த 3 இயந்திரங்களில் எண்ணக்கூடிய பணிகள் அடுத்து நடைபெற இருக்கிறது. அந்த 3 இயந்திரங்களை எண்ண முடியாத சூழலில் அதில் இருக்கக்கூடிய விவிபேடில் இருக்கக்கூடிய அந்த ரிசிப்டைகளை கொண்டு வாக்கு எண்ணிக்கையை நடத்துவதற்கும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதற்கான பணிகள் நடைபெற்று
நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் அந்த 3 வாக்குப்பதிவு இயந்திரங்களில் மட்டுமே எண்ணிக்கை நடத்தப்பட வேண்டியதன் தொடர்ந்து காரணமாக பேசலாம். தொடர்ந்து இணைப்பில் இருந்தது தொடர்பான